சாதாரண பிரியாணி ஹெவியாக இருக்கும். அதுக்கு பதிலாக மஷ்ரூம் சேர்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான கேம் சேஞ்சர் தான். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, முந்திரி பருப்பு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ரீஃபைண்ட் ஆயில், அப்புறம் நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா சில பேருக்கு ஸ்பைசஸ் ஹெவியாக இருந்தால் பிடிக்காது. ஸோ நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்குங்க. புதினா, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு வந்த உடனே நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும். அப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட உடனே 2 அலாக் அரிசி ஊற வச்சதை போட்டுருங்க. அப்புறம் 1 பேக்கெட் மஷ்ரூம் இதை போட்டுட்டு கொத்தமல்லி, அப்புறம் புதினா இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான பிரியாணி ரெடி. கடைசியாக லெமன் போட்டு இறக்குனீங்கன்னா ஹைலைட்டு தான். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்கு தீபி ஃபுட்ஸை ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.